எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க வேதகால முறையில் துல்லியமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 2025 வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். பங்குனி மாதத்துக்கு 15ஆம் தேதி. இது முழுக்க திருக்கணித பிரகாரம், வாக்கிய பிரகாரம் கிடையாதுங்க. அப்போது திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லா ராசிகளுக்கும் இருக்க தானே செய்யுது. ஒரு கிரகம் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு வர்றது சகஜயம்தானே, எல்லாருக்கும் உண்டானது தானே. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தகரிய ஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான், சுபஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதி இருந்து 3வது பார்வையாக விருச்சிக ராசிக்கு 6வது பாவகத்தையும் 7வது பார்வையாக விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்தையும் 10வது பார்வையாக விருச்சிக ராசியும் பார்த்துக்கிட்டு இருந்த சனி பகவான் விலக போகிறார். அப்போது உடல் திரேகத்தில் மருத்துவ செலவுகளும் இதுக்கு முன்னுக்கு கொடுத்துருந்துருக்கும். தொழில் ஸ்தானத்தில் பல விதத்தில் பாதிப்புகள் கொடுத்துருந்துருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தார். போகாத இடத்துக்கு போனன்ற பேர், செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழல் நிறைய பேருக்கு வந்து தான் இருந்திருக்கும். அப்போது இந்த சனி பகவான் மாறக்கூடிய தருணம் 100% சாதகமாக இருக்கும். அப்போது அந்த தொழில் ஸ்தானத்தை மட்டும் பார்க்கல சனி பகவான், 10வது பார்வையாக உங்கள் ராசியுடைய பாதகாதிபதி உங்கள் ராசியும் பார்த்தார். உழைப்பு இருந்த அளவுக்கு உயர்வு இருந்திருக்காது. படிப்பு இருந்த அளவுக்கு, ஏன் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு சரியான முறையில் ஒரு 2-2.5 வருஷ அளவில் இருந்திருக்காது. ஏதோ ஒரு மிஷன் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பாங்களே தவிர, விருச்சிக ராசியில் இருந்திருப்பாங்களே தவிர, நல்லா இருக்கிறனுங்க, நிம்மதியாக இருக்கிறனுங்க, சுகவாசியாக இருக்கிறனுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசியில் பெருசாக யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 5வது பாவகம், சில பேர் பஞ்சமச்சனின்னு சொல்லுவாங்க. தனகாரகன் குரு, தனஸ்தானாதிபதி குரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் ஏறக்கூடிய சனி பகவான் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ மார்ச் மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2025 வருடத்திலேயே ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வக்ரம் அடைவார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப குறைவு, வெறும் 28 நாள். மார்ச் மாதம் 29 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் தான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருப்பார். இந்த நேரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும். புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். புத்திரஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3வது பார்வையை உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்ப்பார். திருமணஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ண முடியலையன்ற கவலை, ஒரு சிலருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற கவலை. அப்போ இந்த 2 சங்கடங்களும் நீங்கும். கல்யாணம் செய்ய முடியாமல் இருக்குமே, கல்யாணம் நடக்கலையா அப்படின்ற சங்கடங்களும் நீங்கும்.
கல்யாணம் ஆகி மன வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்குதுன்னா அந்த சங்கடங்களும் நீங்கி சந்தோஷம் பிறக்கப்படக்கூடிய தருணமாக இருக்கும். சார் ஆதாரம் என்ன சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் ஏற்றுக்கிறேனுங்க அப்படின்னா, புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் போயிட்டு புத்திரஸ்தானாதிபதி சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தையும் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு பகவான். தனஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கிட்டு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழலில் தான் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். சனி பகவான் பயிற்சி அடையும் பொழுது 6 கிரகங்கள் சனி பகவானோடு சேர்ந்து 6 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பார். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய தொகை இழந்து விட்டனுங்க, ஒருத்தருக்கு நண்பர்னு பழகினார், சொந்தம் பந்தம் நினச்சி காசு பணம் கொடுத்து விட்டனுங்க, வாங்க முடியலைங்க, ஊர் விட்டு ஓடி போயிட்டாங்க, ஏன் உலகத்தை விட்டே போயிட்டாங்க, வட்டியை முதல்ல நான் கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் போன பணம் வந்துடும் நான் சொல்ல மாட்டேனுங்க, சம்பாரிச்சு விடுவீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, நீங்கள் சம்பாரிச்சு பணம் தான் அழிச்சிருப்பீங்க. அப்பா கிட்ட வாங்கி அழிச்சு விட்டேன், தாத்தா கிட்ட வாங்கி அழிச்சு விட்டேன், மாமா கிட்ட வாங்கி அழிச்சு விட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கடனே நீங்கள் கொடுத்துருந்தாலும் அது ஒன்றும் உங்களுடைய பணமாக இருக்கும், இல்லையா நீங்கள் ஒரு பக்கம் வாங்கி கொடுத்துருந்தா அந்த பணத்தை இந்த நேரத்தில் கட்டிப்பிடிப்பீங்க. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க, பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அப்படின்னாலும் நிச்சயம் இந்த 2025 சனி பகவான் மாறி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டு அதிகபட்சம் மே மாதம் 16 தேதிக்குள்ளாரவே, அப்போது ஏப்ரல் முழுமையாக மே மாதம் 16, அப்போ அதிகபட்சம் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 46 நாள் 47 நாள். சனி பகவான் பயிற்சி அடைஞ்சு 1.5 மாதத்துலேயே நிறைய மாற்றங்கள், ரொம்ப பிரதானமான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரதானமான எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையும். இந்த நிமிஷம் ரொம்பவும் பலவீனமாக இருப்பீங்க, இது நம்மளால் முடியுமா அப்படின்ற மனநிலை ஏகப்பட்ட பேருக்கு வரதான் செய்திருக்கும். சனி பகவான் பயிற்சி ஆகட்டும், சுபஸ்தானாதிபதி தகரியஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போகட்டும். இந்த செயல் நம்மளால் முடியாதுன்னா யாராலையும் முடியாது அப்படின்ற ஒரு யோசனை மனசுக்குள்ளார வரும். இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சா இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளும். இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி, எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அதே இடத்துல தான் வந்து சேர்றீங்க. ஒரு படி நீங்கள் ஏறினீங்கன்னா 10 படி சரியிறீங்க. ஆனால் மார்ச் 29க்கு மேலே கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டில் இருந்து வரக்கூடிய சித்திரை மாதத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே விடியல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுவும் சுபஸ்தானாதிபதியோடைய சுய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி மாறுறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தையும், உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தையும், உங்களுடைய ராசிக்கு திருமணஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய சூழலெல்லாம் பிரமாதமாக இருக்கும். பல நாள் தடையாக இருந்த அந்த திருமணங்கள் நடக்கும். விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போது என்னுடைய சகோதரிகள் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்து திருமணத்தில் ரொம்ப காலமாக தடையாக இருக்குதுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் 100% அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. உத்திரட்டாதி நட்சத்திரம் சுபஸ்தானாதிபதி சாரம் வாங்கி சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணமும் திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணமும் மிக சிறப்பாக இருக்கும். அப்போ அதிகபட்சம் அந்த 1.5 மாதத்திலேயே நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு. நீண்ட காலம் திருமண தடைகள் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து செட் ஆகும். மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 2025ஆவது வருடம் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம். முதல்ல உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், பிறகு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்.
ஒரு கிரகம் பயிற்சி அடையுது, இல்லை வருடம் பிறக்குது, இல்லை மாதம் பிறக்குது அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒரு விஷயந்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமான முறையில் தரும். ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்துவார், பிறகு வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். அப்போது வேலை ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், வேலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், எப்படி வேலை இருந்திருக்கும்? தொழில் ஸ்தானத்தை தான் சனி பகவான் பார்த்தாரே. எல்லாரும் 6 மணி நேரம் வேலைன்னா நம்ம 12 மணி நேரம் வேலை செய்வோம். 6 மணி நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு 20,000 ரூபாய் தான், 12 மணி நேரம் வேலை செய்கிற நமக்கும் 20,000 ரூபாய் தான். இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. சனி மாறட்டும். அதன் பிறகு நீங்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கிறீங்களா, இல்லை உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் நிறுத்துதான்றது நீங்கள் பாருங்கள். அப்போ வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை படுறதுனால நல்ல எண்ணம், சிந்தனை, துணிச்சல் அதிகமாக இருக்கும். படிப்புத்திறன் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். நல்ல மதிப்பெண்கள் வரும். அதுபோக படித்து முடித்து வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறாருங்க. அப்போ அதனால் உங்களுக்கு அந்த படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான உத்தியோகம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அதிகபட்சம் இராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் அதிகமாக நாட்டம், எண்ணம் அதிகமாக இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. இது உங்களுக்கான காலகட்டம் தானுங்க. கட்டாயம் அரசு துறையில் ஒரு சில பணிகள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அரசாங்கத்துறையில் நல்லது நடக்கும். அயல்நாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி மினிமமாக செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா ஒரு மேக்சிமமாக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கட்டாயம் நீங்கள் செய்வீங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு தரும். இல்லை பதவி உயர்வு எங்கே வருதோ அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் மாறுவீங்க. 2ல் 1 நடக்கும். சுபஸ்தானாதிபதி தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் வரும் பொழுது, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது நமக்கு மண், மனை, வாகனம் இந்த மாதிரி இடம் இல்லையா? அப்போது அவர் தனகாரகன் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் வரதுனால ஒரு சிலருக்கு வாகன யோகம் கொடுக்கும், ஒரு சிலருக்கு மண்மனை யோகம் கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது பிரமாதமான ஒரு நேரம், அதில் மாற்று கருத்து இல்லை. சார் பாசிட்டிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே சார், நெகட்டிவான விஷயம் எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுக்காதீங்க, அது ஒரு விஷயம். 2வது எல்லாத்துக்கும் நானாச்சுன்னு போய் முன்னாடி நிற்காதீங்க. கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமாக இருக்காது. மற்றபடி வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சுபஸ்தானாதிபதி வக்ரம் அடையும் பொழுது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். ஆகஸ்ட் 18க்கு மேற்கொண்டு அவசியம் கட்டாயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி வரக்கூடிய சனி பகவானுடைய சனி பயிற்சி காலகட்டம் 100% சாதகமாக இருக்குது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.